இயற்கை ஊழியங்கள் வழங்கும் ரிஜாய்ஸ் டைம். இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் மூலமா உங்களை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கும் நாங்க இன்ட்ரெஸ்டிங்கான சாங்ஸ், ஸ்டோரிஸ் எல்லாம் உங்களுக்காக சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த ப்ரோக்ராம கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேவா? இப்போ அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ண போறோம். நம்ம எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நம்ம ப்ரேயர் பண்ணலாம், ஓகேவா? கண்ணை மூடிக்கோங்க, கை கும்பிக்கோங்க, நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த நேரத்துல எங்க எல்லாரும் உங்க சமூகத்துல தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ராஜா, நீங்க எங்க மத்தியில பிரசனரா இருங்க ஏசப்பா. இந்த ப்ரோக்ராம பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரோடும் நீங்க பேசுங்க ஏசப்பா. இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்க, அவங்க வாழ்க்கைக்கு தேவையானப்பா சத்தியத்தை அவங்க அறிந்து கொள்ள நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா நீங்க சந்தோஷம், சமாதானத்தை கட்டளையிடுங்க. இந்த ப்ரோக்ராமையும் நீங்க ஆசீர்வதிச்சு தாங்க, நீங்களே முன்னின்று நடத்துங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு இந்த ரிஜாய்ஸ் டைம்ல உங்களை பாக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள்ல ஒரு அழகான ஒரு குட்டி பாட்டு நம்ம ஒண்ணு கத்துக்கிட்ட போறோம். நம்மளுடைய ஏசப்பா அன்பானவங்க அப்படிங்கிற பத்தி ஒரு பாட்டு நான் ஒரு முறை பாடுறேன். அதுக்கு அடுத்து இந்த பாட்டுக்கான மீனிங் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டு செகண்ட் டைம் பாடுறேன். அடுத்து அக்காமோடைய ஆக்ஷன் போடுவாங்க. அக்காமோடைய ஆக்ஷன் நீங்க பாருங்க. பாக்குறோட மட்டும் இல்ல, நீங்களும் ஆக்ஷன் பண்ணுங்க. நான் ஒரு டைம் பாடிட்டு செகண்ட் டைம் பாடும் பொழுது நீங்களும் சேர்ந்து பாடுங்க. அப்ப அந்த பாட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும், ஓகேவா? இப்போ நம்ம சாங் கேட்கலாம்.
குட்டீஸ், பாட்டு கேட்டீங்களா? நல்லா இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? ஆமா, ஏசப்பா பிள்ளையா வாழ்றதுக்கு வேதம் படித்து தினமும் ஜெபிக்க வேண்டும். அப்படின்னா தான் ஏசப்பா பிள்ளையா வாழ முடியும். கெட்ட காரியங்களை விட்டு பரிசுத்தமாய் வாழ்ந்தால் ஏசப்பாவுடைய பிள்ளையா வாழலாம். ஓகேவா? இன்னொரு முறை அண்ணன் கூட சேர்ந்து பாடுங்க. பாடும்போது மியூசிக் வரும்போது கிளாப் பண்ணுங்க. அண்ணன் பாடும்போது என் கூட சேர்ந்து நீங்க பாடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் நம்ம அக்கா மாருடைய ஆக்ஷன் பார்க்கலாம். கிளாப் பண்ணலாமா? ஏசப்பா, என் செல்ல ஏசப்பா, உன் பிள்ளையாக வாழ்வேன் ஏசப்பா. அன்பு ஏசப்பா, என் செல்ல ஏசப்பா, உன் பிள்ளையாக வாழ்வேன் ஏசப்பா. உன் பிள்ளையாக வாழ்வேன் ஏசப்பா. பொய் சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், கெட்டவனாய் நான் வாழவே மாட்டேன். பொய்
சொல்ல மாட்டேன், திருட மாட்டேன், கெட்டவனாய் நான் வாழவே மாட்டேன், என்றும் கெட்டவனாய் நான் வாழவே மாட்டேன், என்றும் கெட்டவனாய் நான் வாழவே மாட்டேன். அன்பு இயேசப்பா, என் செல்ல இயேசப்பா, பிள்ளையாக வாழ்வேன் இயேசப்பா. அன்பு இயேசப்பா, என் செல்ல இயேசப்பா, பிள்ளையாக வாழ்வேன் இயேசப்பா, பிள்ளையாக வாழ்வேன் இயேசப்பா. வேதம் படித்து தினமும் ஜெபிப்பே, பரிசுத்தமாய் நான் வாழ்ந்து காட்டுவே. வேதம் படித்து தினமும் ஜெபிப்பே, பரிசுத்தமாய் நான் வாழ்ந்து காட்டுவே, என்றும் ஒவ்வொரு நாளும் உமக்காய் வாழுவே, என்றும் ஒவ்வொரு நாளும் உமக்காய் வாழுவே. அன்பு இயேசப்பா, என் செல்ல இயேசப்பா, பிள்ளையாக வாழ்வேன் இயேசப்பா. அன்பு இயேசப்பா, என் செல்ல இயேசப்பா, பிள்ளையாக வாழ்வேன் இயேசப்பா, பிள்ளையாக வாழ்வேன் இயேசப்பா. ஹாய் குட்டீஸ், இப்ப நம்ம ஒரு வசனம் கத்துக்கலாமா? என்னோட கூட சேர்ந்து நீங்களும் வாசிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28 இப்போ இன்னொரு முறை நாக்கா வாசிக்க, நீங்களும் என் கூட சேர்ந்து வாசிங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவங்க மேல நம்ம அன்பு கூர்ந்தனா என்னது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும். தீமைக்கல்ல, கர்த்தர் நமக்கு கண்டிப்பா நன்மையா தான் செய்வாங்க. தீமையா இருந்தாலும் அதை நன்மையாக மாற்றி தருவாங்க. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. இன்னொரு தடவை கூட சேர்ந்து பண்றீங்களா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. என்ன குட்டீஸ், ரொம்ப ஈஸியா இருந்ததா? இன்னொரு தடவை பண்ணலாமா? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 8:28. ஹலோ குட்டீஸ், நம்ம இப்போ கேம் செக்ஷனுக்குள்ள வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா வித்தியாசமான கேம் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு சின்ன கேம் கையில நான் பை கொண்டு வந்திருக்கேன். அந்த பைக்குள்ள நிறைய கலர் கலரா பால்ஸ் இருக்குது. என்கிட்ட எல்லோ கலர் இருக்குது, ஆரஞ்சு கலர், கிரீன் கலர்,
ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு 6 பால் வச்சிருக்கிறேன். வயலட் கலர்னு சொல்லி 6 பால் வச்சிருக்கிறேன். இந்த 6 பாலுக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன்னா தனித்தனியா ஸ்கோர் போட்டுருக்கேன். இப்போ ரெட் எடுத்தாங்கன்னா 3000, மஞ்சள் எடுத்தாங்கன்னா அவுட், பச்சை எடுத்தாங்கன்னா 2000, ரோஸ் எடுத்தா 0, ஆரஞ்சு எடுத்தா 2000, வயலட் எடுத்தா 0. ஓகேவா? 3 பாலுக்கு கலர்ஸ்ல நம்பர் போட்டிருக்கேன், 3 பாலுக்கு 0 போட்டிருக்கேன். ஓகேவா? இது வந்து ஒரு லக்கி கேம். ஒரு நபருக்கு 3 சான்ஸ். இப்போ சில்வியாக்கா இருக்கிறாங்க, ஷேர்னக்கா இருக்கிறாங்க, ஒருத்தருக்கு 3 சான்ஸ். சரியா? யார் அதிகமான ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னர், யார் கம்மியான ஸ்கோர் எடுக்கிறாங்களோ அவங்க வின்னர். ஒருவேளை அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பால் எடுக்கும்போது 0 வந்துட்டு அப்படின்னா ஃபீல் பண்ணக்கூடாது. இன்னும் 2 சான்ஸ் இருக்கு இல்லையா? அந்த பால் உள்ள போட்டதுக்கு அப்புறம் நான் ஷேக் பண்ணுவேன், மறுபடியும் அவங்க பால் எடுப்பாங்க. மறுபடியும் 0 வந்துச்சுனாலும் பரவாயில்ல, இன்னொரு சான்ஸ் இருக்கு இல்லையா? மறுபடியும் நான் ஷேக் பண்ணுவேன், 3வது சான்ஸ் அவங்க எடுப்பாங்க. ஓகேவா? ஒருவேளை ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து செகண்ட் நம்பர் வந்து கடைசி நம்பர் வந்தாலும் அதை பத்தி ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாரு ஹை ஸ்கோர் வச்சிருக்காங்க அதுதான் முக்கியம். ஓகேவா? இப்போ நம்ம சின்ன பிள்ளையில இருந்து போவோம். இங்க நம்ம மத்தியில சின்ன பிள்ளையாருன்னா ஷேர்னக்கா தான். ஓகேவா? ஷேர்னக்காவுடைய லக்கை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குட்டீஸ், நீங்க நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க, இந்த மார்க்கை மறந்துடாதீங்க, கவனமா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாரும் சார்பா, உங்க சார்பா, என்னுடைய சார்பா ஷேர்னக்கா இந்த கேம் ஆரம்பிச்சு வைக்க போறாங்க. ஷேர்னக்காவுடைய லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அக்கா, உங்களுக்கான லக் ஃபர்ஸ்ட் சான்ஸ். வாவ், ஃபர்ஸ்ட் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க? கிரீன் கலர் எடுத்துக்கிறாங்க. எவ்வளவு? 2000. ஓகே, ஜோரா கிளாப் பண்ணுங்க. 2000 எடுத்துக்கிறாங்க. இன்னும் 2 சான்ஸ் இருக்குது. பாப்போம். அக்கா உள்ள எட்டி பார்க்கக்கூடாது, எட்டி பார்க்காம இருங்க. வாவ், ரோஸ் எடுத்துட்டாங்க. ஐயோ, ரோஸ் வந்து என்னன்னா 0. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த அந்த 2000 இருக்குது. இன்னொரு சான்ஸ் இருக்குது. பாப்போம் எது என்ன பால் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் சான்ஸ் வயலட். வயலட்டோ என்னது? 0. ஓகே, ஷேர்னக்காவுடைய ஸ்கோர் என்னது? 2000. ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஷேர்னக்காவை நம்ம மத்தியில இருக்கிற பெரிய அக்கா சில்வியாக்கா ஓவர்டேக் பண்றாங்களா இல்ல அவங்க அதோட கம்மியா எடுக்காங்களா? இப்ப பார்க்கலாம். ரெடி? பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க கிரீன் எடுத்துக்கிறாங்க. கிரீன் எவ்வளவு? 2000. ஜோரா கிளாப் பண்ணிருங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த பால் எடுக்க போறாங்க. yellow 0. yellow 0. ஓகேவா? ரைட், நோ ப்ராப்ளம். செகண்ட் சான்ஸ் முடிஞ்சிட்டு லாஸ்ட் சான்ஸ் சில்வியாக்கா. வா, லாஸ்ட் சான்ஸ் இவங்க வயலட் எடுத்துக்கிறாங்க. வயலட் என்னது? 0. ஓகே குட்டீஸ், இவங்க 2 பேரும் கரெக்டா எவ்வளவு எடுத்துக்கிறாங்க? 2000 எடுத்துக்கிறாங்க. இவங்க 2000 எடுத்துக்கிறாங்க. சோ இதுல வின்னர் ரன்னர் யாருமே கிடையாது. ஓகே குட்டீஸ், இவங்க 2 பேருமே சேமா மதிப்பெண்கள் எடுத்ததுனால சோ இவங்க 2 பேருக்கு சூப்பரா கிளாப் பண்ணிடலாம். ஓகேவா? இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் கிடையாது. 2 பேருமே ஒரே ஸ்கோர்ல ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ஜோரா கிளாப் பண்ணிருங்க. ஓகே, இந்த கேம் பாத்தீங்க இல்லையா? இந்த கேம்ல இருந்து கத்துக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையில எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் என்பது கண்டிப்பா உண்டு. யாருக்குமே அதிர்ஷ்டம் எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, இவங்களுக்கு மட்டும்தான் அதிர்ஷ்டம் இருக்குது, எனக்கு அதிர்ஷ்டமே அடிக்க மாட்டேங்கி அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே வாழ்க்கையில அதிர்ஷ்டம் என்பது உண்டு. அதுக்கு நீ என்ன செய்யணும்? நல்ல வேதம் வாசித்து ஜெபித்து ஆண்டவருடைய பிள்ளையாய் நடந்தாயானால் அதிர்ஷ்டத்தை தேடி நீ போக வேண்டாம், அதிர்ஷ்டம் ஒன்ன தேடி வரும். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நல்லா பிரேயர் பண்ண வேண்டியது, நல்லா பைபிள் ரீட் பண்ண வேண்டியது, ஆண்டவருடைய பிள்ளையா நடக்க வேண்டியது. ஓகேவா குட்டீஸ்? நீங்க அதிர்ஷ்டத்தை தேடி போகாதீங்க, நல்லா பிரேயர் பண்ணுங்க, அதிர்ஷ்டம் ஒன்ன தேடி வரும். ஓகேவா? ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இப்போ கூட ஒரு பாட்டு ஒரு வசனம் எல்லாரும் கத்துக்கிட்டீங்க. இப்போ அக்கா உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரியோட வந்திருக்கேன், நல்லா கவனிங்க. ஓகேவா? இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு? சிங்கம். இந்த சிங்கம் தான் காட்டுக்கே ராஜா, எல்லாருக்குமே தெரியும். இந்த சிங்கம் ரொம்ப ஜாலியா வாழ்ந்து வந்துச்சு அந்த குகையில. பாருங்க, இந்த குகையில ரொம்ப ஜாலியா அது ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு? நம்ம இன்னைக்கு நம்ம ஃபேமிலிக்காக நான்
நல்லா ஹெவியா வேட்டையாடிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போச்சுது. ரொம்ப அடர்ந்த காடு, அதுக்குள்ள போயிட்டே இருக்குது. அப்ப என்னாச்சு, திடீர்னு அதுக்கு கால்ல அடிபட்டுருச்சு. அடிபட்டதுனால அதனால நடக்கவே முடியல. அந்த இடத்த விட்டு எப்படியாவது போயாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நொண்டி நொண்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்துதான். அதுக்கப்புறம் தான் காலை பார்த்துதான் அதோட ஒரு விரலு துண்டா இருந்தது. அந்த விரலை பார்த்துட்டு இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், ஐயோ நம்ம காட்டுக்கு ராஜா, நம்ம இந்த விரல் இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம், நல்லா வேட்டையாடுறதுக்கு இந்த கைகள் தான் நம்ம நல்லா பிடிச்சு அந்த இறைகளை சாப்பிடறதுக்கு இந்த கை தான் உதவும். ஆனா இந்த கையிலே ஒரு விரல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரியான வழி, அதனால நடக்க கூட முடியல. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த குகையில ரொம்ப சோகமா உட்கார்ந்து இருந்துச்சான். அப்போ எல்லா விலங்குகளும் என்ன பண்ணிச்சுது, இந்த சிங்கராஜா அடிபட்டதை கேள்விப்பட்டு எப்படியாவது நம்ம இந்த சிங்கராஜாவை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரலாம். ராஜா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இதெல்லாம் என்னது உடனே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விலங்குகளா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்துதான். அப்போ மட்டும் இந்த நரி என்ன பண்ணுச்சுதான், போயிட்டு ராஜா இதெல்லாம் ஒரு விஷயமா, நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படி சொல்லிட்டு போயிருச்சான். அப்போ அந்த சிங்கராஜா யோசித்தாராம், எல்லாருமே நம்மளை பார்த்து ரொம்ப பரிதாபப்பட்டாங்க, இது என்னன்னா இவ்வளவு கேஷுவலா சொல்லிட்டு போதே நடந்ததெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லி இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போது, நம்மளுக்கு தான் அந்த வழி தெரியும், என்ன வழி வலிக்குது, நம்மளால நடக்க கூட முடியாது இனிமே. ஆனா இந்த நரி என்ன பண்ணிருச்சு, இப்படி சொல்லிட்டு போயிருச்சு. அதனால இந்த நரியை நம்ம எப்படியாவது தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுச்சா அந்த ராஜா. அந்த சிங்கராஜா சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த நரிய எப்படியாவது நீங்க பிடிச்சி ஜெயிலுக்குள்ள போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்தாங்களாம். வந்து இந்த நரிய பிடிச்சி கூண்டுக்குள்ள போட்டு ஜெயில போட்டு அடைச்சிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த நரி ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுதான், நம்ம சும்மாவே இருந்திருக்கலாம் வாய வச்சுட்டு, நம்ம யதார்த்தமா நம்ம பேசணும், அதை இந்த ராஜா தப்பா நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரி ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுட்டான். அப்போ அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் சொன்னாங்களா, இந்த கூட்டை விட்டு நீ வெளியே போக கூடாது, வெளியே போனா சிங்கராஜா உன்னை கொலை பண்ண சொல்லிட்டாங்க, அதனால நீ இந்த கூண்டுக்குள்ளேயேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரிட்ட சொல்லிருச்சான். ஆனா இந்த நரி ரொம்ப ஃபீலிங்கா ரொம்ப பாவமா உள்ளே கிடந்துதான். அப்போ ஒரு நாள் இந்த சிங்கம் என்ன முடிவு பண்ணிச்சதுன்னா, நம்ம குகைக்குள்ளேயே ரொம்ப நடக்க முடியாம நம்ம இருக்கோம், நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நம்ம வேட்டையாட போகணும், நம்ம எவ்வளவு நாள் தான் உள்ளே இருக்குது, பசியா வர இருக்குது, நம்ம ஃபேமிலிக்கு எல்லாம் சாப்பாடு வேற கொடுக்கணும், அதனால நம்ம எப்படியாவது போய் வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தது. அப்போ என்னாச்சு, ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தது. அந்த ஆட்டுக்குட்டி ரொம்ப அழகா, ரொம்ப பாக்குறதுக்கே அதை இப்பவே சாப்பிடணும் போல இருந்தது. ஆனா அது கூண்டுக்குள்ள இருந்தது. ஆனா சிங்கம் கவனிக்கல. அது யாரோ அந்த சிங்கங்கள் விலங்குகளை பிடிக்கிறதுக்காக யாரோ வச்ச கூண்டுக்குள்ள அது போய் மாட்டிக்கிச்சு சிங்கம். அப்பதான் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுது, ஐயோ நம்ம இந்த கூண்டை பார்க்காம இருந்துட்டோமே, ஆட்டை மட்டும் பார்த்துட்டு இந்த கூண்டை பார்க்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கிடந்து ரொம்ப சோகமா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்துதான். அதுக்கப்புறம் தான் ஐயோ நம்ம எவ்வளவு ஜாலியா காட்டுக்கே ராஜா, நம்மளை யாரு இப்படி பிடிச்சிருப்பா, இந்த மனுஷங்களுக்கு வேற வேலையே இல்ல, இப்படி விலங்குகளை பிடிக்கிறதா வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கராஜா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இந்த கூண்டுக்குள்ள எப்படியாவது வெளியே தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பியா நகட்டி பார்த்துதான் எதுவுமே அதனால வெளியே வர முடியல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது அந்த கம்பி, அதை வந்து அசைக்க கூட முடியல அந்த சிங்கராஜாவால. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உள்ளே இருந்துதான். அப்புறம் தான் அந்த சிங்கத்தை கூண்டோட யாரோ தூக்கிட்டு போற மாதிரி அதுக்கு இருந்துதான். யாரோ தூக்கிட்டு போறாங்களே நம்மள அப்படி சொல்லிட்டு ரொம்ப பயந்து போய் உள்ள கூண்டுக்குள்ள ரொம்ப பயந்து போய் உள்ளே இருந்துதான். அப்போ என்னாச்சுதுன்னா அந்த நாட்டோட ராஜா என்ன பண்ணாங்க, அவங்க பையன் ஒரு சிங்கக்குட்டி எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த கூண்டை காட்டுக்குள்ள வச்சு எப்படியாவது நம்ம ஒரு சிங்கத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூண்டை வச்சிருக்காங்க. ஆனா அந்த சிங்கம் போய் மாட்டிக்கிச்சு. அப்பதான் அந்த ராஜா முன்னாடி போய் அந்த கூண்டை இறக்குறாங்க. அப்போ கூண்டை திறந்து பார்த்தா ஒரு சிங்கம், பெரிய சிங்கம் இருக்குது. அந்த சிங்கத்தை பார்த்துட்டு அந்த ராஜாவோட பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்பா நான் ஆசையா கேட்டேன், நீங்க எப்படியோ ஒரு சிங்கத்தை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, நான் வந்து இது கூண்டுக்குள்ளே வச்சு நான் வளர்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திறந்து விட்டானா. அப்ப அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, கால அடிபட்டதுனால நொண்டி 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 நடந்துச்சான். அப்போ அந்த ராஜாவோட பையன் சொன்னா, அப்பா ஒரு நல்ல சிங்கத்தை தானப்பா கேட்டேன், நீங்க என்னப்பா ஒரு நொண்டி சிங்கத்தை கொண்டு எனக்கு பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க, என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம், போய் காட்டிலே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டானா. அதனால அந்த ராஜா என்ன பண்ணாங்க, பாவம் பையனுக்காக இவ்வளவு ஆசையா பிடிச்சிட்டு வந்தோமே, சரி அவன் இஷ்டப்படியே நம்ம காட்டுக்குள்ள போய் விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள போய் விட்டுட்டாங்களாம். அந்த சிங்கமும் அந்த ஃபேமிலி கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்ததாம். அப்பதான் யோசிச்சது அந்த சிங்கம், நம்ம எல்லாருமே நம்மள பார்த்து பரிதாபப்பட்டாங்க, ஆனா அந்த நரி மட்டும் இப்படி சொல்லிச்சு, நம்ம அந்த இதை தண்டிச்சிட்டோமே, அந்த கால் அடிபட்டதுனாலதான் நம்ம இப்போ உயிரோட இருக்கோம், இல்லைன்னா அந்த பையன் நம்மள சாப்பாடு ஒழுங்கா கொடுக்காம அந்த பையன் வளர்க்கிட்டு நம்மள ஏதாவது பண்ணிருப்பான், இல்லைன்னா நம்ம ரொம்ப நாள் அந்த அரண்மனையிலேயே நம்ம அடைஞ்சு கிடந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுது. அப்போ வந்து நேரா போய் நிறைய சந்திக்குது.
நிறைய விடுதலை பண்ண சொல்லி உத்தரவிட்டுட்டு அந்த நரியை சந்திக்க போகுது. அந்த நரிட்ட சொல்லுது, நரி நீ நல்லதுக்கு தான் சொல்லியிருக்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொன்னேன். நான் அதை பெருசா எடுத்துக்கல. நீ என்ன கிண்டல் பண்ற, நீ இது நல்லது, இது ஒரு கெட்ட விஷயத்த நீ நல்லதுன்னு சொல்லிட்ட, அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு, அதனாலதான் நான் உன்னை தண்டிச்சிட்டேன், என்ன மன்னிச்சிரு. ஆனா நீ சொன்ன மாதிரி அந்த நடந்தது எனக்கு நன்மைக்கு தான், அது என்னோட தீமைக்கு இல்ல நன்மைக்கு தான் நடந்திருக்கு. அந்த கால் அடிபட்டதுனாலதான் நான் இப்போ உயிரோடவே இருக்கேன், இல்ல நான் இப்போ ஃப்ரீடமா இந்த இடத்த சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் அந்த நரிட்ட சொல்லிச்சான். இப்போ அந்த சிங்கராஜா அந்த நரிட்ட சொல்லிச்சான், நீ எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அந்த நரி சொல்லிச்சான், ராஜா அதுவும் நல்லதுக்கு தான், ஆனா இப்போ நடந்ததும் என்னோட நல்லதுதான். ஏன்னா நீங்க உங்க கூட நானும் வேட்டைக்கு நானும் மாட்டிருப்பேன், நீங்க என்ன ஜெயில அடைக்கலன்னா நானும் உங்க கூட வேட்டைக்கு வந்திருப்பேன், ஆனா உங்களையும் சேர்த்து என்னையும் புடிச்சிட்டு போயிருப்பாங்க, அப்புறம் என்னோட கதியும் என்ன ஆகும்னு எனக்கே தெரியாது, அதனால இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிச்சான். அதனால ராஜா அதை ஏத்துக்கிட்டுச்சான். இந்த மாதிரிதான் தம்பி தங்கச்சி, நீங்களும் உங்க வாழ்க்கையில ஏன்டா இதெல்லாம் நடக்குது, ரொம்ப படிக்க வேண்டியது இருக்கே, ரொம்ப அம்மா அப்பா நம்மள ரொம்ப கண்ட்ரோல்குள்ள வச்சிருக்காங்களே, ரொம்ப ஃப்ரீடமே கொடுக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாமே உங்க நன்மைக்கு தான். அது உங்களுக்கு இப்போ புரியாது, பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதே மாதிரிதான் இந்த சிங்கம் கடைசியில அது புரிஞ்சுக்கிட்டது போல நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சுப்பீங்க. என்ன பிரச்சனை நடந்தாலும் இது ஏன் என் வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை பத்தி ஃபீல் பண்ணவே கூடாது. கண்டிப்பா அது கர்த்தர் நன்மையாக மாற்றுவார். ஹலோ குட்டீஸ், இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா மேஜிக். ஓகேவா? என்னடா மேஜிக்னா அந்த அண்ணன் நிறைய பெருசா ஏதாவது எடுத்து வருவாங்க, ஆனா இன்னைக்கு என்ன கையில ஒத்த பேப்பர் கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா? இந்த சிங்கிள் பேப்பரை வச்சுதான் ஒரு ட்ரிக் உனக்கு கத்துக் கொடுக்க போறேன். ஓகேவா? உன்ன இப்படிதான் என்ன செய்யலாம், வாழ்க்கையில நீ எதுக்குமே யூஸ் ஆகாதவன், நீ எதுக்குமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி உன்னை ஒதுக்கி இருந்திருக்கலாம். உனக்கு ஒரு பழமொழி சொல்லி தரேன். நான் படிக்கும் போது எனக்கு டீச்சர் கத்துக் கொடுத்தது என்ன அப்படின்னா, இன்றைய செய்தித்தாள் நாளைய குப்பைத்தாள். இன்னைக்கு நம்ம வாசத்தோட சரி, நாளைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், இதை எங்கேயாவது தூர தூக்கி போட்டுருவோம், இல்ல அப்படின்னா பழைய விலைக்கு மொத்தமா சேர்த்து வச்சு போட்டுருவோம், இல்ல அப்படின்னா எங்கேயாவது இந்த செல்ஃப்ல வீட்டுல செல்ஃப்ல விரிக்கிறதுக்கு தான் இந்த நியூஸ் பேப்பர் என்ன செய்யும், பயன்படும். ஒருவேளை உன்னையும் இதே போல தேவைக்கு உன்னை யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாம உன்னை கழிச்சு விட்டாங்கன்னா நீ அதை பத்தி ஒரு நாள் என்ன செய்யாத, கவலைப்படாத. உனக்குள்ள ஏசப்பா இருந்தாரானால் உன்னுடைய வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கையா இருந்தாலும் அந்த வெறுமையான வாழ்க்கையில இருந்து ஆசீர்வாதத்தை தர முடியும். ஓகேவா? என் கையில பாரு ஒரு சாதாரண சிங்கிள் பேப்பர் தான், ஒத்த பேப்பர் தான். இந்த ஒத்த பேப்பர் வச்சு நான் என்ன செய்யறேன் பாரு, நான் இந்த ஒத்த பேப்பர் உன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு பொட்டை மாதிரி போடுறேன். ஓகேவா? நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மளிகை கடையில வேலை பார்த்தேன். ஓகே, அப்ப பொட்டணம் போட்டது. அதுக்கப்புறம் இப்பதான் நான் ட்ரை பண்றேன். நல்லா வராட்டி கவலைப்படாதீங்க, ஃபீல் பண்ண முடியாது. ஓகேவா? பொட்டணம் சோ உடனே என்ன செய்யலாம், இப்படித்தான் கசக்கி எதுக்கு ஆகாதவன் அப்படின்னு சொல்லி உருட்டலாம். ஒருவேளை உங்க வீட்டுல உன்னுடைய சொந்தக்காரங்க யாரா இருந்தாலும் சரி உன்னை ஒரு மாதிரி நினைக்கலாம். ஆனா உன்னுடைய வாழ்க்கைய, கசங்கி போன வாழ்க்கைய, எம்டியான வாழ்க்கைய, காலியான வாழ்க்கைய நீ ஏசப்பாட்ட கொடுத்தாயானால் உன்னுடைய வாழ்க்கைய அவர் புரோஜனம் உள்ளத வாழ்க்கையா மாற்றார். புரோஜனம் யாருக்கு? முதலாவது உனக்கு, அதுக்கடுத்து உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, அடுத்து உன் கூட படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஏசப்பா உன்னுடைய வாழ்க்கைய புரோஜனம் உள்ள வாழ்க்கையா மாற்றுவாங்க. அதுக்கு நீ செய்ய வேண்டிய விஷயம் நல்லா பிரேயர் பண்ணணும். இதான் உன்னுடைய வாழ்க்கை. நான் சொன்னேன், உன்னுடைய வாழ்க்கையை கசக்கி ஊட்டிட்டாங்க. இப்போ நீ என்ன செய்யறனா, இந்த கசங்கி போன இருதயத்தோடு கூட ஆண்டவர்கிட்ட நீ பிரேயர் பண்ற. ஆண்டவரே, எனக்குன்னு யாருமே கிடையாது, என்ன எல்லாரும் வெறுத்து ஒதுக்குறாங்க, ஆனா நான் உங்களை நம்பி இருக்கேன்னு சொல்லி நீ ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணா ஏசப்பா கண்டிப்பா உன்னுடைய வாழ்க்கைய ஒரு அழகான வாழ்க்கையை என்ன செஞ்சு கொடுப்பாங்க, மாத்தி கொடுப்பாங்க. சாதாரண ஒரு எம்டியான பேப்பர் தான், இந்த காலியான பேப்பர் தான். காலியான பேப்பர், சின்ன ஒத்த பேப்பர் தான். இந்த ஒத்த பேப்பருக்குள்ள இருந்து பாரு அழகான குட்டி இருக்குன்னு வந்துச்சுல. ஆமா தம்பி தங்கச்சி, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உன்னுடைய வாழ்க்கைய ஏசப்பாவுடைய கரத்துல கொடுத்தன்னு வச்சுக்கோமே, அத இன்னும் அதிகமா பிளஸ் பண்ணி தருவாங்க. ஓகேவா? இந்த ட்ரிக்ல இருந்து நான் உனக்கு கத்து கொடுக்குற ஒரே ஒரு காரியம், உன்னுடைய கசங்கி போன வாழ்க்கைய, உன்னுடைய நொறுங்கி போன வாழ்க்கைய ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணி. அந்த அர்ப்பணிப்புல ஆண்டவர் உன்னை அவ்வளவுக்கு அதிகமா என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். ஓகேவா?
டாபிக் பத்தி உங்க கூட பேசலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அப்படின்னு யோசிக்கீங்களா? அது இன்னைக்கு என்ன டாபிக்னா ஞானம். பாருங்க, ஞானம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அப்படின்னு தோணும். அப்படிதானே? இன்னைக்கு ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம படிப்பா இருக்கட்டும், நம்ம வெளியில ஒருத்தவங்க கூட பேசும்போதா இருக்கட்டும், எந்த ஒரு காரியம் நம்ம செய்யணும்னா கூட நம்மளுக்கு இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஞானம் இல்லைன்னா நம்மள பைத்தியக்காரங்க, லூஸ் அப்படின்னு நம்மள சொல்லிடுவாங்க. நம்ம பேசுறதுலாம் நம்ம பைத்தியம் மாதிரி வளர ஆரம்பிச்சிருவோம். ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஸ்கூலுக்கு போறீங்க, நீங்க ஸ்கூல் போகும்போது உங்களுக்கு என்ன தோணும்? நல்லா படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும், பெரிய டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்பெல்லாம் நமக்கு நிறைய ஆசை. இதுக்கெல்லாம் அடி தலைமைனா இந்த ஞானம் தான். ஞானம் இல்லாத ஒரு ஆள எந்த ஒரு காரியத்தையுமே சக்சஸா செய்ய முடியாது. இந்த ஞானம் நமக்கு வேணும். நம்ம எல்லாருக்குமே இந்த ஞானம் வேணும். இந்த ஞானத்தை கொடுக்கறது யார் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எல்லாருக்குமே ஆசை, எனக்கு அந்த ஞானம் வேணும் அப்படின்னு சொல்றது. எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ஞானத்தை நீ பெற்றுக்கொள்ளணும்னா நீ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த டாபிக் மூலமா உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கத்து கொடுக்க போறேன். கவனமா கேளுங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பைபிள் எடுத்துக்கிறோம். பைபிள்ல ஞானம் அப்படின்னாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? இல்ல யாருடைய கதை உங்களுக்கு ஞாபகம் வரும்? சாலமோன் ராஜால. ஆமா, சாலமோன் ராஜா ஒரு சின்ன விண்ணப்பம் தான் பண்ணாங்கல்ல. அவரு தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல ஏசப்பா வந்து கேக்குறாங்க, சாலமோனே உனக்கு என்ன வேணும்? நம்ம கிட்ட வந்து ஏசப்பா இதே கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நிறைய கேட்போம், எனக்கு வீடு வேணும், பங்களா வேணும், கார் வேணும் அப்படின்ட்டு. அழகா ஒரு வார்த்தை ஆண்டவர் கேட்கிறாரு சாலமோன் கிட்ட, நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ சாலமோன் ஈஸியா சிம்பிளா ஒரே ஒரு ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப அந்த ஷார்ட் ஜெபம் தான், ஆனா ஏசப்பாக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏசப்பா அந்த ஜெபம் இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. நம்ம கூட இன்னைக்கு பிரேயர் பண்றோம், என்னத்தெல்லாமோ சொல்லிட்டு இருக்கோம், ஆனா அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். சாலமோனுடைய ஜெபம் ரொம்ப பிரியமா இருந்ததுனால ஏசப்பா அவர் கேட்ட ஞானத்தை கொடுத்தாங்க. அந்த ஞானம் எப்படிப்பட்டதா இருந்தது தெரியுமா? அவருக்கு முன்னாடியும் அவருக்கு பின்னாடியும் அவரை போல ஒரு ஞானவான் இல்லவே இல்லை. அவருடைய ஞானத்தை சோதிக்கும்படியா நிறைய ராஜஸ்திரிகள்லாம் வந்தாங்க. அவருடைய ஞானத்தை சோதிக்கும்படியா நிறைய பேரு அவருடைய ஞானத்தை பார்க்கும்படியா வந்தாங்க. வந்து அவர்கிட்ட பேசினாங்க. சாலமோன் அவ்வளவு பெரிய ஒரு ஞானியா இருந்தாங்க. நிறைய நீதிமொழிகள்லாம் எழுதியிருக்காங்க. அவ்வளவு ஒரு பெரிய ஞானவானா ஏசப்பா சாலமோனை மாற்றினாங்க. ஏன்? ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே எனக்கு ஞானம் உள்ள இருதயத்தை தாருன்னு சொல்லி கேட்ட அந்த ஜெபம். நீனும் ஏசப்பா கிட்ட கேட்டா சாலமோனுக்கு கொடுத்த அதே ஞானத்தையும் அறிவையும் ஏசப்பா உனக்கு தருவாங்க, ஓகேவா? இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வசனத்தை வாசிக்கணும். எல்லார் கையிலும் இன்னைக்கு பைபிள் இருக்கு, ஆனா பைபிள் வாசிக்கிறோமா? ஞானம் வேணும் நமக்கு ஆசை, ஆனா நம்ம பைபிள் எல்லாம் வாசிக்கிறதே இல்ல. நீ பைபிள் எடுத்து வாசி, அதுல உனக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கிற அநேக காரியங்கள் இருக்கு. நீ பைபிள் வாசிக்க வாசிக்க உனக்குள்ள ஞானம் பெருக ஆரம்பிக்கும். ஆண்டவருடைய ஞானம் உனக்குள்ள வர ஆரம்பிக்கும். நீ ஞானவானா மாற ஆரம்பிச்சிருவ. இந்த பூமியில எப்படி நடக்கணும், இனி என்ன நடக்கும், எல்லாத்தையும் இயேசு உனக்கு அழகா அதுல கற்றுக் கொடுப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உனக்கு ஞானம் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் you should read Bible, ஓகேவா? அடுத்ததா பாருங்க, ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கூட சின்ன வயசுல ரொம்ப பிடிச்ச வசனம் என்ன தெரியுமா? இந்த யாக்கோபு 1:5 நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன், பிரேயர் பண்ணிருக்கேன். எப்படின்னா ஏசப்பா சொல்லியிருக்காங்க, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பாத்தியா? நீ முதல்ல ஏசப்பா கிட்ட நீ கேட்கணும். யாரையும் கடிந்து கொள்ள மாட்டாங்க. எனக்கு ஏசப்பா ஞானம் தருவாங்களா? ஏன் ஜெபத்தை கேட்பாங்களா? கண்டிப்பா யாரையும் நான் கடிந்து கொள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. யாரு கேட்டாலும் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. விசுவாசத்தோட நீ கேட்டனா உனக்கு நிச்சயமா தருவாங்க. நீ எவ்வளவு அடி முட்டாளா கூட இருக்கலாம், எனக்கு படிப்பே வராது, என்னை எல்லாம் திட்டுறாங்க, மக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு நீ நினைக்கலாம். ஃபீல் பண்ணவே பண்ணாத. நீ முட்டி போட ஏசப்பா என்னிடத்துல கேட்கிற உனக்கு ஞானத்தை கொடுப்பேன்னு சொல்லிருக்கீங்களே, எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி நீ உண்மையா கேளு, ஏசப்பா உனக்கு ஞானத்தை கொடுப்பாங்க, சரியா? அடுத்த செகண்ட் ஸ்டெப் வந்து பிரேயர். நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம மூணாவது பார்க்க போறது பாருங்க, ஆண்டவருக்கு பயந்து வாழணும். பயம்னா பாம்பு பார்த்து பயப்படுவோம், சிங்கத்தை பார்த்து பயப்படுவோம். அப்படி ஆண்டவர் பார்த்து நம்ம பயப்படணுமா? இல்ல. பயம் அப்படிங்கிறது பைபிள்ல பயம்னா அதுக்குரிய அர்த்தம் அது கிடையாது. பயம்னா இன்னொரு வசனம் சொல்லுது. பயம் அப்படின்னா பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா?
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ ஏசப்பாக்கு பயப்படலாம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் பாவத்தை நீ வெறுக்கணும். நீ பாவத்தை பார்த்த உடனே ஐயோ இது என் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம், நான் இதை செய்யக்கூடாது, இது தீமையான ஒரு காரியம், நான் இதை செய்யக்கூடாது அப்படின்னு நீ பயந்தனா அதுதான் நீ கர்த்தர் மேல வச்சிருக்கிற பயம். சோ நீங்க தீமையை வெறுத்து வாழ பழகணும். அப்படி நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள வந்துட்டுனா தீமையை நீ வெறுத்துட்டனா உனக்கு அந்த ஞானத்தை இயேசுவா கொடுப்பாங்க. ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஓகேவா? அதனால இன்னைக்கு நீ ஒரு சத்தியத்தை நல்லா ஆழமா பதிச்சு வச்சுக்கோ மனசுல. தீமைய வெறுக்கணும், வெறுத்தனா உனக்கு ஞானம் கிடைக்கும். 3rd ஸ்டெப் நம்ம பாத்துட்டோம். இப்ப 4th ஸ்டெப் போலாமா? பாருங்க, கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பிக்சர்ல நீங்க என்ன பாக்குறீங்க? ஒரு எறும்புல நம்மளோட ரொம்ப குட்டியானதுதான் இந்த எறும்பு. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? இந்த எறும்பின் இடத்துல போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்ள அப்படின்னு இயேசப்பா சொல்லியிருக்காங்க. வசனம் சொல்லுது எறும்பு கிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கொள்ளணுமா? ஏன்? நமக்கே தெரியும் எறும்பு எப்படி இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும்ல. அதே போல ரொம்ப லைனா ஒழுங்கா அது போகும். அதே போல அதனோட கோடை காலத்துல அது ஃபுட் எல்லாத்தையும் என்ன செஞ்சு வச்சுக்கோம், சேகரிச்சு மழை காலத்துல அதை யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கோம். அதே மாதிரி நம்மளும் இந்த எறும்பு கிட்ட இருந்து ஞானத்தை கற்றுக்கொள்ளணும். அது எவ்வளவுக்குள்ள எச்சரிக்கையா இருக்குதோ, பின் நாட்களை குறிச்சு எப்படி அது எச்சரிக்கையா இருக்குதோ நீயும் அதே மாதிரி எச்சரிக்கையா இருக்கணும். ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஹோம்வொர்க் கொடுப்பாங்க, நாளைக்கு படிச்சுக்கலாம், அப்புறம் எக்ஸாம் வந்துரும், ஒண்ணுமே நமக்கு தெரியாது. சோ அன்னன்னைக்குள்ள ஹோம்வொர்க்ஸ் அன்னன்னைக்கே நீ முடிச்சிட்ட அப்படின்னு சொன்னா உனக்கு ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், அது மறக்கவும் செய்யாது, எக்ஸாம் டைம்ல ரொம்ப ரொம்ப உனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ நீ எறும்பு கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஓகேவா? இந்த எறும்பை பார்க்கும் போதெல்லாம் நீ அந்த வசனத்தை நினைச்சு பாரு, இந்த எறும்பு போல நான் சுறுசுறுப்பா இருக்கணும், இந்த எறும்பு போல நான் ஞானமாய் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்து நம்ம 5வது காரியத்தை பார்க்கலாம். கடைசியா பாருங்க, கடிந்து கொள்ளுதலை கவனிக்க வேண்டும். இன்னைக்கு நம்மள நிறைய இடங்கள்ல நம்ம தவறு செய்யும் போது நிறைய பேர் நம்மள கண்டிப்பாங்கல்ல, ஏன் இந்த காரியத்தை செஞ்ச, அவனுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை கடிஞ்சு கொள்வாங்க. கடிஞ்சு கொள்றத பார்த்தாலே நமக்கு எல்லாம் பிடிக்காது, கோபம் வரும். இப்ப டீச்சர்ஸ் திட்டுறாங்கன்னா திட்டி முடிச்சதுக்கு பிறகு சைட்ல போய் நின்று டீச்சரை நம்ம திட்டிட்டு இருப்போம்ல. அதே போல அம்மா அப்பா திட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அன்பே இல்ல, பாசமே இல்ல, எப்பவுமே என்ன திட்டிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப கோவப்படுவோம். ஆனா வசனம் சொல்லுது கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்க வேண்டுமா. பாரு, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும்னு இயேசுவா சொல்லியிருக்காங்க. உங்க அம்மா பெரும்பெடுத்து உன்னை அடிக்கிறாங்களா, உன்னை திட்டிட்டே இருக்காங்களா, உனக்கு ஞானம் கிடைக்கும். சோ சந்தோஷமா அதை ஏற்றுக்கொள்ளுங்க. நீ தவறு செய்யும்போது அவங்க அம்மா உன்னை அடிக்கும் போது உன்னை மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ திருந்தி வாழ்ந்தனா உனக்கு ஞானம் கிடைக்கும். அம்மா திட்டும் போதும் இதை ஞாபகம் வச்சுக்கோ, கடிந்து கொள்ளும் போதும் இதை ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு ஞானம் உண்டாகணும்னு சொல்லிதான் அம்மா அப்பா உன்னை கண்டிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சோ இனிமேல் உன் லைஃப்ல யார் உன்னை கடிந்து கொண்டாலும் உனக்கு கஷ்டமாவே இருந்தா கூட நீ என்ன பண்ணணும், அதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை ஏற்றுக்கொள்ளணும். சரி, அதுக்கப்புறம் அதை விட்டுறணும். எந்த காரியத்தை குறிச்சு அவங்க உன்னை கடிந்து கொள்றாங்களோ அந்த காரியத்தை நீ திருப்பி செய்யக்கூடாது. ஓகேவா? இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அக்கா உங்களுக்கு 5 வழிகளை சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ ஒருக்கா ரீகால் பண்ணி பார்க்கலாம், திருப்பி ஒருக்கா என்னென்ன காரியங்கள் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா வேத வசனத்தை நம்ம வாசிக்கணும். பைபிள் ரீட் பண்ணனா உனக்கு ஞானம் கிடைக்கும், அதுல இருந்து நீ ஞானங்களை கற்றுக்கொள்ளலாம். அடுத்து பிரேயர் பண்ணணும். நீ ஊக்கமா உண்மையா ஏசப்பா கிட்ட நீ ஜெபம் பண்ணனா ஏசப்பா உனக்கு ஞானம் கொடுப்பாங்க. யாரையும் ஏசப்பா கடிந்து கொள்ள மாட்டாங்க. அடுத்து 3வது ஸ்டெப் வந்து ஏசப்பாக்கு பயந்து வாங்கணும். ஏசப்பாக்கு பயப்படுதுன்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம். சரியா? தீமையை வெறுத்து கர்த்தருக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். ஓகேவா? அடுத்து பாரு, எறும்பு பார்க்கும்போது அதன் வழியை பார்த்து நம்ம ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியா நம்ம என்ன பார்த்தோம்? கடிந்து கொள்ளுதல். கடிந்து கொள்ளப்படும் பொழுது அதை ஏற்று நம்ம நடந்தோம்னா நம்ம ஞானத்தை பெற்றுக் கொள்ளலாம். சரி, இதுக்கு வந்து இந்த 5 டாபிக் ரிலேட்டடா ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் என்ன நம்ம பார்க்கலாமா? இப்போ கடைசியா அந்த ஒரு வசனத்தை நம்ம படிச்சிடலாம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான வசனம், பட் ரொம்ப ரொம்ப மீனிங்ஃபுல்லான ஒரு வசனம். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. உனக்கு இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் தெரியுமா? ஞானம் தான். ஞானத்தை நீ சம்பாதிக்கணும். பொண்ணு, பொருள், விலை உயர்ந்த முத்துக்கள்லாம் நம்மளுக்கு அவ்வளவு பெருசா இந்த பைபிள்ல சொல்லப்படல. ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீ உன் வாழ்க்கையில ஞானத்தை சம்பாதிச்சுக்கோ. ஞானம் எங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த இடங்களை தேடி போய் அதை என்ன செஞ்சு கொள்ளுங்க, பயிற்சிக்கொள்ளுங்க. ஓகேவா?
கத்து கொடுக்கலாம் நான் வந்திருக்கேன். ஓகேவா? என்னன்னு யோசிக்கிறீங்களா? பாருங்க, என் கையில ஒரு அட்டை வச்சிருக்கேன். அதுல என்ன எழுதிருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? ரெட் லைன்ல என்ன எழுதிருக்கு? ஜீசஸ் அப்படின்னு எழுதிருக்கு. உண்மையாவே இந்த உலகத்துல எல்லா பெயர்கள் நாமம், எல்லா நாமங்களிலும் மேலான நாமம் எது? ஏசு அப்படின்னு நாமம் தான். நாமம்னா என்னன்னு யோசிக்கீங்களா? பெயர். நம்மளோட என்னோட பெயர் சில்வியா, அப்ப என்னுடைய நாமம் சில்வியா. அந்த மாதிரி ஏசப்பாவுடைய நாமம் தான் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். இன்னைக்கு இந்த ஜீசஸ், ஏசுனா ஜீசஸ் அர்த்தம். இதுக்கு ஒரு சின்ன ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு இது நான் கத்து கொடுக்கலான் இருக்கேன். பாக்கலாமா? பாருங்க, ஜே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜஸ்டிஃபைடு டு. இ அப்படின்னா எட்டர்னிட்டி பை. எஸ் அப்படின்னா சேவிங். யூனா அஸ். ஃப்ரம். எஸ்னா சின். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்மள பாவத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக, சேவிங் அஸ் ஃப்ரம் சின், சின்ல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்முடைய ஏசப்பா ஜஸ்டிஃபைடு எட்டர்னிட்டி, அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். நித்திய வாழ்வை, எட்டர்னிட்டி, நித்தியத்தை நம்ம பெறதுக்காக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். இன்னும் ஒருக்காக சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மள பாவத்துல இருந்து மீட்டு நித்தியத்தை நம்ம பெறதுக்காக ஏசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கப்பட்டார். அதாவது ஏசப்பா நமக்காக அடிபட்டு ரத்தம் சிந்தி மறித்து நமக்காக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். சரியா? நம்மளோட பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, நம்மளுடைய துக்கங்களை, நம்மளுடைய கவலைகளை எல்லாத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு நியாயம் தீர்க்கப்பட்டார். சோ அதனால நம்ம பாவத்துல என்ன செஞ்சுட்டோம்? தப்பிச்சிட்டோம். சோ இதுதான் ஜீசஸ் அப்படிங்கிற நேமுக்குரிய அர்த்தம். ஓகேவா? என்ன குட்டீஸ், இன்னைக்கு பாட்டு, கதைகள், இன்னும் பல விஷயத்த நீங்க கற்றுக்கொண்டிருப்பீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்க நம்புறோம். இப்ப கூட கடைசியா அக்கா உங்களுக்காக ஒரு குட்டி பிரேயர் பண்ண போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிரேயர் பண்ணுங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இன்னைக்கு பார்த்த ஏசப்பா ஒவ்வொரு ப்ரோக்ராம்லயும் ஏசப்பா எங்க கூடவே இருந்தீங்க, எங்க கூட பேசுனீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா இந்த பிள்ளைங்க பார்த்த இந்த ப்ரோக்ராத்தை பார்த்த பிள்ளைங்களும் ஏசப்பா அவங்க வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கு இருப்பிச்சீங்க ஏசப்பா. அவங்க அந்த வாழ்க்கையில ஃபாலோ பண்ண இருப்பிச்சீங்க ஏசப்பா. உங்களுடைய கருத்துல எல்லாத்தையும் ஒப்படைக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்துவோங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமா வேண்டிக் கொள்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். மேலும் விவரங்களுக்கு இதயங்கள் இயேசுவுக்கு ஊழியங்கள் நம்பர் 33/8-2 காளியப்பர் தெரு, கோவில்பட்டி 628501. செல் நம்பர் 9578351851. 8838097351.